வெல்கம் டு டெக்னோ பார்ட்டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது எப்படி வந்து 2 நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ், அதாவது நீங்கள் வந்து யாரோட அக்கௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும், இல்லை அப்படின்னா ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருந்தாலும், இல்லைனா நீங்கள் ஃபாலோவே பண்ணாத ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தாலும், அந்த அக்கௌண்ட்டோடைய ஸ்டோரிஸ் வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது. எப்படி அப்படின்னா, நீங்கள் முதல்ல வந்து உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி டவுன்லோடர் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா அத்தனை ஆப்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஆப் வருதோ, அதாவது நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஐகான் காட்டுவேன். ஸோ அந்த ஐகானில் வர ஆப் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, லாகின் ஐடி கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஆக்சஸ் வந்து அந்த ஆப்புக்கே ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டோரி டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு டைம் ஆக்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிடலாம். ஸ்டோரி மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனீங்க அப்படின்னா, உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட், அதாவது நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஸ்டோரிஸ்லாம் வந்து முன்னாடியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை தொட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேலரி டவுன்லோட் ஆகிடும். அப்படி இல்லைனா மேலே வந்து சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்ச் பண்ணி நீங்கள் வந்து யாரோட ஸ்டோரி டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க ஸ்டோரி கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்டோரி வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களால் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமானா கண்டிப்பாக வரும். நீங்கள் அந்த ஆப்பில் வந்து உங்கள் அக்கௌண்ட் போடுறீங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நல்லது. ஆக்சுவலாக உங்கள் அக்கௌண்ட்டில் அவ்வளோ திருடுற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகலை அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரி லைக் இன்னும் 2 ஆப்ஸ் இருக்கும். லைக் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்க எல்லா ஆப்பையும் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி தான் ஃபீச்சர் இருக்கும். என்னன்னா உங்கள் அக்கௌண்ட்டை போட்டு லாகின் பண்ணி உள்ளே போய் நீங்கள் வந்து ஸ்டோரி டவுன்லோட் பண்ண மாதிரி தான் எல்லா அக்கௌண்ட்டுமே இருக்கும். ஸோ வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோவில் தான் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நீங்கள் கமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம்.